ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டெக்ஸ். லாஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல என்னால். இப்போ தான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஒரு சில பேர் அவங்க டவுட்ஸ் வந்து டெலகிராம் சேனல்லையோ இல்லை டெலகிராம் என்னுடைய பர்சனல் ஐடியிலையோ கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். உங்களுடைய டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் வந்துட்டு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இங்கே என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னு நான் அங்கே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு MTS உடைய நார்மலைஸ்ட் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் தான் காட்டுறேன், என்னுடைய நார்மலைஸ்ட் மார்க்ஸ் தான் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தான் அந்த மெசேஜ் வெப்சைட்டு. நம்ம கேண்டிடேட் ஐடியில் லாகின் பண்ணிட்டு வியூ ரிசல்ட்ஸு, இதில் MTS நான் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் 24 வியூ மார்க்ஸு. ஓகே, இதுதான் என்னுடைய மார்க்ஸு. இது அலோகேஷன் டீட்டெயில்ஸ். அலோகேட்டட் கேட்டகரி 9 அன்ரிசர்வ்டு கேட்டகரி தான். அலோகேட்டட் ஸ்டேட் 62 தமிழ்நாடு கோடு. இதெல்லாம் ஏஜ் லிமிட்டு, போஸ்ட்டு. இது வந்துட்டு நியூமரிக்கல் எபிலிட்டி, மேக்ஸு, ரீசனிங்கு, இது செஷன் ஒன்னுடைய ரா ஸ்கோர். இது நமக்கு தேவையில்லை. இந்த நார்மல்ஸ் இந்த நாலுமே தேவையில்லை. இது எல்லாமே குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். ஸோ அது தேவையில்லை. அடுத்து இங்கிட்டு இருக்குல்ல அந்த ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன். ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் 75 65 மார்க்ஸு. ஜென்ரல் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் வந்துட்டு 71 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 75. ஓகே, செஷன் 2 உடைய ரா ஸ்கோர் வந்துட்டு 136 அவுட் ஆஃப் 150. இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கு. 136 அவுட் ஆஃப் 150 என்னுடைய ரா ஸ்கோரு. அதோடைய நார்மலைஸ்டு ஸ்கோர் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, 142.5. ஓகே, 142.5. இது வந்துட்டு அவங்க எஸ்எஸ்சியில் வந்துட்டு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க நார்மலைசேஷனுக்குன்னு சொல்லி. அது வந்து நோட்டிஃபிகேஷனோட பேக் சைட் உள்ள பேஜஸ்லையுமே இருக்கும் இந்த நார்மலைசேஷன் ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு 6.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து செஷன் டஃப்னஸை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டஃப்பான செஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணதோட நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நம்ம அட்டன் பண்ண செஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஷிஃப்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணதோட நம்ம மார்க்ஸ் குறையும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு 142.5 மார்க்ஸ் இருந்தது கைஸ் 150க்கு. பிஇடி நாட் குவாலிஃபைடு. நான் அந்த ஹவால்தார் அந்த அட்டன் பண்ணல, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதனால. ஸோ இதான் கைஸ் என்னுடைய நார்மலைஸ்ட் மார்க்ஸ். ஓகே, அடுத்த டெலகிராம் சேனலில் வந்துட்டு நான் டெய்லி குவிஸ், ஜிகே குவிஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் மாடிஃபை பண்ணணுமா, வேறு எதுவும் மாற்றணுமா என்னன்னு சொல்லுங்கள். அது வந்துட்டு டெய்லி நான் படிக்கிற கொஸ்டின்ஸ் தான். நான் படிக்கிற கொஸ்டின்ஸை எடுத்து தான் அப்படியே நான் இதாக போடுறேன். ஸோ எனக்கும் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் டைப் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அதில் வேறு எதுவும் மாடிஃபை பண்ணுற மாதிரி எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இல்லை டெலகிராம் கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.